Hi friends, July 5th editorial discussion பார்க்கலாம். First article, how to rule Delhi. இது வந்து GS2 சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஸ் இல்லை அப்படின்னா சென்டருக்கும் யூனியன் டெரிட்டரிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இல்லை ரோல் ஆஃப் கவர்னர் அந்த ஏரியாஸில் இந்த ஒரு கொஷின் கேட்கலாம். இது வந்து இம்பார்ட்டண்டான ஆர்டிக்கல். ஸோ கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, how NCT Delhi differs from other union territories and what is the impact of the recent Supreme Court verdict on the center and NCT Delhi relationship அப்படின்ற மாதிரி ஆங்கிளில் கொஷின் கேட்கலாம். அப்போ எப்படி வந்து நேஷ்னல் கேபிட்டல் டெரிட்டரி டெல்லி வந்து டிஃபர் ஆகுது ஃப்ரம் தி அதர் யூனியன் டெரிட்டரிஸ் அப்படின்றத பார்க்கணும். நார்மலாக இருக்கக்கூடிய யூனியன் டெரிட்டரிஸ் இல்லாமல் டெல்லிக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் பவர்ஸ் வந்து இருக்குது. அங்கே வந்து அவங்களுக்குன்னு ஒரு இது அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்குது. அவங்களுக்கும் லாஸ் எனாக்ட் பண்ணுறதுக்கு பவர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் இருக்குது. ஆனால் எக்ஸப்ஷன் என்னென்னு பார்த்தோன்னா, பப்ளிக் ஆர்டர், போலீஸ் அண்ட் லேண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ் மட்டும் வந்து ஸ்டேட்டுக்கிட்ட இல்லை. இதுதான் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸப்ஷன். ஸோ இதனால தான் வந்து அடிக்கடி சென்டருக்கும் ஸ்டேட்டுக்கும் ப்ராப்ளம் நடந்துகிட்டே இருக்குது. பட் ஸ்டேட்டஸும் ஹையர் தேன் யூனியன் டெரிட்டரிஸ். யூனியன் டெரிட்டரிஸை கம்பேர் பண்ணும்போது இட் இஸ் ஹையர் தேன் தி ஸ்டேட்டஸ். ஆனால் ஃபுல் ஸ்டேட்டும் கிடையாது. ஸோ இன்பிட்வீன் சாண்ட்விச்சாக இருக்குது ஸ்டேட், இன்பிட்வீன் டெல்லி, கீழே வந்து அதர் யூனியன் டெரிட்டரிஸ். இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து டெல்லியோட பொசிஷன் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சார்பாக ரெப்ரசன்டேட்டிவாக செயல்பட்டு கவர்னருக்கும் நடுவில் வந்து பேட்டில் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த கேஸ் தான் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போணுச்சு. அதோட வேர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட்டு 2 years முன்னாடி டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டெசிஷன்ஸ்க்கு வந்து கவர்னருக்கு வந்து டிஸ்கிரிஷன், அதாவது அவர் வந்து முடிவு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட். பட் இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, இதுதான் முக்கியம். அதாவது எலெக்டட் கவர்மெண்ட்டோடைய ஆக்டிவிட்டீஸை ஒரு அன்எலெக்டட் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது இந்த இடத்துல கவர்னர் வந்து அண்டர்மைன் பண்ணிடக்கூடாது. ஸோ எலெக்டட் கவர்மெண்ட்டுக்கு தான் பவர் அதிகம் அப்படின்றதான் இவங்க இப்போ கொடுத்துருக்க வேர்டிக்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேர்டிக்ட். ஸோ லியூட்டனன்ட் கவர்னர் கண்டிப்பாக வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் ப்ளஸ் சிஎம் என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் அவங்க கேட்டு நடக்கணும்னு சொல்லி தெளிவாக அதில் சொல்லிட்டாங்க. ஸோ எல்லா மேட்டரையுமே வந்து பிரசிடென்ட் கிட்ட அவர் ரெஃபர் பண்ண முடியாது. ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான மேட்டர்ஸ் மட்டும்தான் அவரால் வந்து என்ன பண்ண முடியும்னா பிரசிடென்ட் கிட்ட ரெஃபர் பண்ண முடியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபினான்ஸ் அண்ட் பாலிசி மேட்டர்ஸில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர நாட் ஆல் தி மேட்டர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது வந்து கான்ஸ்டிடியூஷனோட ட்ரஸ்ட்டை வந்து அகெயின் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இதை அப்ரிஷியேட் பண்ணி எழுதியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இனிமேல் வந்து கேபினட்டோட டெசிஷன்ஸை வந்து கவர்னர் கேட்டு நடப்பார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையாக இருக்குது. ஸோ இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேருந்து என்னென்னா, ரெண்டு பக்கமுமே, அதாவது லியூட்டனன்ட் கவர்னரும் அதிகாரத்தை மீறி செயல்பட முடியாது, அதே சமயம் வந்து சென்ட்ரலும் ஸ்டேட்டும் ஒன்றா இருக்கணும், கொலாபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஃப்ளட் ஆஃப் டெஸ்பேர். ஸோ இந்த கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒய் அர்பன் ஃப்ளட்டிங் இஸ் அ ரெக்கரிங் ஃபினாமினா, சஜஸ்ட் தி சொல்யூஷன்ஸ் ஃபார் தம். ஸோ அர்பன் ஃப்ளட்டிங்கிறது அந்த கொஷினும் மெயின்ஸில் வந்து திருப்பி கேட்குறாங்க. எய்தர் வந்து ஜாகிரஃபி ஆங்கிளில் ஃபஸ்ட் பேப்பரில், இல்லை அப்படின்னா இப்போ GS3 வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்லேயும் இதே கொஷின் வந்து கேட்டிருக்காங்க நிறைய டைம். ஸோ சென்னையில் ஃப்ளட்ஸ் வந்தது, இப்போ மும்பைலேயும் ஃப்ளட்ஸ் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. நிறைய வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெயிலியர் நடக்குது, நிறைய பேர் இறக்குறாங்க. ஸோ ரீசன் வந்து மெயினாக என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக வந்து இந்த சிட்டிஸில் வந்து அதிகமாகிடுச்சு. அதுக்கு ஏற்ற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம பண்ணலை, நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலை. லோக்கல் பாடிஸ் அந்தளவுக்கு கவர்னன்ஸும் ப்ராப்பராக இல்லை. அடுத்தது வந்து முக்கியமானது வந்து ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ். ஸோ சிட்டியோட முக்கியமான ரிவர் மீத்தி ரிவர்னு சொல்கிறாங்க. இந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பிளாக் ஆகிடுச்சு, டெப்ரிஸ் அண்ட் கார்பேஜ் போட்டு. ஸோ இதை வந்து கிளியர் பண்ணாலே, அது வந்து ப்ராப்பராக அந்த ட்ரைனேஜ் இருந்தாலே பாதி ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகிடும். ஸோ இதுக்கெல்லாம் சொல்யூஷன் என்ன, அர்பன் ஃப்ளட்டிங் இந்த இதுக்கெல்லாம் பார்த்தோன்னா மெயினாக வந்து கெமிக்கல்ஸ் அண்ட் சீவேஜ் எல்லாம் வந்து அந்த ட்ரைனேஜில் வந்து கொட்டாமல் பார்த்துக்கணும். ஸோ பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்ணணும். அதே மாதிரி அந்த ட்ரைனேஜ் உள்ள பிளாக்ஸை எடுக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் என்னென்னு பார்த்தோன்னா, சோஷியல் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் ஆக்சஸ் டு எஜுகேஷன் அண்ட் ஹெல்த் ஃபெசிலிட்டிஸ் அப்படின்றாங்க. அதாவது நிறைய பேர் மக்கள் என்னென்னா, இப்போ இந்த ஸ்லம்ஸ் அந்த மாதிரி வந்து கரையோரமாக இருக்கக்கூடிய மக்கள் வந்து அந்த டிசாஸ்டர் வந்தாலும் அவங்க வந்து அந்த இடத்த விட்டு
வெக்கேட் பண்ணி போகிறதுக்கு ரெடியாக இல்லை. பிகாஸ் அவங்களுடைய சோஷியல் டிஸ்கிரிப்ஷன் ஆகிடும், அவங்களுக்கு எஜுகேஷன் ஹெல்த் ஃபெசிலிட்டி கிடைக்காம போயிடும் அப்படிங்கிற. ஸோ அந்த மக்களுக்கு வி ஹாவ் டு ப்ரொவைட் ஆல்டர்னேட் பிளேஸ். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம வந்து நிறைய பேருடைய லைவ்ஸ் அண்ட் அவங்களுடைய லாஸ் ஆஃப் அவங்க வெல்த் அண்ட் லைவ்ஸை காப்பாற்ற முடியும். அண்ட் தென் லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, நம்ம வந்து ரிசர்ச் ஃபெசிலிட்டிஸோட, அதாவது லைக் ஐஐடி அந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ரீமியர் இன்ஸ்டிடியூஷன்ஸோட சேர்ந்து ஆடிட்டிங் ஃபெசிலிட்டி பண்ணணும். ஸோ இப்போ வந்து வெல்கம் ஸ்டெப் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதாவது ஐஐடி கூட சேர்ந்து மும்பையில் இருக்கக்கூடிய பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோடைய கெப்பாசிட்டியெல்லாம் ஸ்டடி பண்ண போகிறாங்க. ஸோ இதே மாதிரி எல்லா சிட்டிஸும் கொண்டு வந்தாலும் இட் வில் பி வெரி குட். ஸோ ரீசன்ஸ் வந்து பாப்புலேஷன் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணலை. அண்ட் தென் இந்த மாதிரி வந்து வல்னரபிள் பீப்புள் வந்து அது பக்கத்துலேயே இருக்காங்க, அதுதான் ரீசன்ஸு. அதே மாதிரி சிட்டிஸோடைய இம்பார்ட்டன்ட் ட்ரைனேஜை பிளாக் பண்ணி வச்சுருக்கோம். சொல்யூஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது அப்படியே இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு ஏற்ற ஒரு சொல்யூஷன்ஸை நம்ம சொல்லிட வேண்டியதான். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பேரடாக்ஸ் ஆஃப் ஜாப் குரூப். இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். இது வந்து GS3ல இஷ்யூஸ் ரிலேட்டட் டு எம்ப்ளாய்மெண்ட்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ கொஷின் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, த ரீசன்ட் CSO டேட்டா கிளைம்ஸ் கிரியேஷன் ஆஃப் 4 million நியூ ஜாப்ஸ் இன் ஃபார்மல் செக்டார். ஓகே, ஸோ 4 million நியூ ஜாப்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃபார்மல் செக்டார்லன்னு CSO டேட்டா சொல்லுது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் there is a lack of employment for the youth. So in this context explain this paradox and the reasons behind it அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். ஸோ நம்ம சொன்ன மாதிரி CSOவில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து 4.1 million நியூ ஜாப்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றாங்க, அது ஃபார்மல் செக்டாரில். ஆனால் நம்மளுக்கு முக்கியமான கொஷின் என்னென்னா, நம்ம நாட்டில் 85% வந்து இன்ஃபார்மல் செக்டார் தான். அப்போ ரிமைனிங் 15% தான் ஃபார்மல் செக்டார். ஒன்று அதே மாதிரி CSO ஜாப்ன்றதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பர்டிகுலர் விஷயம் வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டோட ஃபினான்ஸ் மூலமாக வந்திருக்கணும், சோஷியல் செக்யூரிட்டி பெனிஃபிட்ஸ் இருக்கணும், மெயினாக அவங்களுக்கு ப்ராவிடென்ட் ஃபண்டு பென்ஷன்லாம் கொடுக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் அது வந்து ஜாப்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி டிஃபைன் பண்ணும்போது கண்டிப்பாக இன்ஃபார்மல் இதெல்லாம் வந்து ஜாப்னு கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ரீசன்ஸ், ஒன் ஹேண்டில் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், 4 million ஜாப்ஸ் க்ரியேட் ஆகிருக்குன்னு சொல்கிறோம். ஆனால் பட் யூத்துக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் இல்லை. ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தோன்னா, மெயினாக வந்து இதுதான் நம்மளுக்கு தேவையான பாயிண்ட்ஸ். ஜிடிபியோட க்ரோத் ஃபிகர் இருக்குல்ல, அது ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறோம். நிறைய மாறி வந்து டேட்டா வந்து கொடுக்குறாங்க. ஸோ நேஷ்னல் அக்கௌண்ட்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜிடிபியோட கேல்குலேஷனுடைய டைப்பை மாற்றிட்டாங்க, நியூ மெத்தடாலஜியில் கேல்குலேட் பண்ணுறாங்க. இப்போ ஓவர் எஸ்டிமேஷன், அப்போ 7.6% வந்து உங்களுக்கு வந்து க்ரோத் இருக்குன்னு காமிக்கிறாங்க. பட் அந்தளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடையாது. ஸோ ஓவர் எஸ்டிமேஷனுங்கிறது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது அதர் டேட்டா இருக்குது, லைக் IIP இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அண்ட் ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இவங்களாம் மேனுஃபேக்சரிங் செக்டரை பொறுத்த வரைக்கும் டேட்டா கொடுப்பாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டேட்டா வந்து ஜிடிபியோடைய கேல்குலேஷனை விட கம்பேர் பண்ணும்போது லோவாக தான் காமிக்கிறாங்க. ஸோ அதர் டேட்டாவே நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. தென் தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, நம்மளோட டிமானிட்டைசேஷனும் GST ரிஃபார்ம்ஸும் கொண்டு வந்ததுனால இன்ஃபார்மல் செக்டார் நிறைய எஃபெக்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்ஃபார்மல் செக்டார் நிறைய வந்து அடி வாங்கிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா, ஃபோர்த் ஒன் முக்கியமானது என்னென்னா, இந்த CSO டேட்டா வந்து எதை வந்து டிபெண்ட் பண்ணி இவங்க வந்து கொடுத்தாங்க அப்படின்னா, யாரெல்லாம் வந்து சோஷியல் செக்யூரிட்டி ஸ்கீம்ஸை என்ரோல் பண்ணியிருக்காங்களோ அவங்க பேரெல்லாம் வந்து அவங்க வந்து கவுண்டில் எடுத்துக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து பிரதான் மந்திரி இதுன்னு வச்சுக்கோங்க, இன்சூரன்ஸ் ஸ்கீம் கொண்டு வந்தாங்க, அட்டல் பென்ஷன் யோஜனாவில் யாராவது என்ரோல் பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களையும் வந்து நியூ ஜாப்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதையும் கவுண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது எதை டினோட் பண்ணோம் அப்படின்னா, எய்தர் நீங்கள் வந்து டபுள் கவுண்டிங் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லைனா இந்த கவுண்ட்டை வந்து சோஷியல் செக்யூரிட்டிக்கு என்ரோல் பண்ணியிருக்கோங்கன்னு சொல்லலாமே ஒழிய அடிஷ்னல் ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி இருந்த ஒர்க்கர்ஸ் தான் புதுசாக அவங்க வந்து என்ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ஜாப் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத காமிக்கிறதுக்கு இதாகிடுச்சு. ஸோ அதான் இந்த ஹெட்டிங்கே என்னென்னா, மிஸ்ஸிங் இன்ஃபார்மல் செக்டாரையும் நம்ம விட்டுட்டோம். ரெண்டாவது வந்து ஓவர் எஸ்டிமேஷன் ஆஃப் த அவுட்புட். ஸோ இந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் டு எம்ப்ளாய்மெண்ட்டில் நம்ம வந்து எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஃப்ரீடம் ஃப்ரம் பீயிங் இந்தியா லாக்டு. இது வந்து இண்டோ நேபாள் ரிலேஷன்ஷிப். எப்படி கேட்கலாம் கொஷின், ரீசென்ட்லி நேபாள் டென்ஸ் டு லுக் பியாண்ட் இந்தியா அண்ட் சைனா ஆஸ் அன் அல்டர்னேட்டிவ் பார்ட்னர் அண்ட் லுக்கிங் சைனா ஆஸ் அன் அல்டர்னேட்டிவ் பார்ட்னர்.
In this context, discuss the steps to be taken by India India to nurture its relationship with Nepal. அப்போ இந்தியா இன்னும் நர்ச்சர் பண்ணணும். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போதைக்கு இந்தியா நேபாள் ரிலேஷன்ஷிப் அந்தளவுக்கு பாசிட்டிவாக இல்லை அப்படின்றதான் அர்த்தம். மெயினாக வந்து என்னென்னா, இப்போ நேபாள் பிரைம் மினிஸ்டர் வந்து அவர் பிரைம் மினிஸ்டர் ஆன உடனே ஃபஸ்ட்டு சைனாவுக்கு விசிட் பண்ணார். யூஸ்வலாக நேபாள் இந்தியா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும், பட் சைனாவை விசிட் பண்ணார். அதனால் இதை டினோட் பண்ணுது அப்படின்னா அவங்க சைனாவை நோக்கி போகிறாங்க அப்படின்றத டினோட் பண்ணுது. மேஜராக வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் இயரில் வந்து எர்த்துகாக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க ரெக்கவர் ஆகிட்டு இருந்திருப்பாங்க. பட் அப்போ வந்து அவங்க கான்ஸ்டிடியூஷன் இருக்கு இல்லையா, நேபாளுடைய கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து அதில் கொஞ்சம் சொல்லியிருப்பாங்க, நம்ம வந்து அவங்கள வந்து டிக்டேட் பண்ணுற மாதிரி அவங்க அதை ஃபீல் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து நிறைய பேருக்கு ரிசர்வேஷன் கொடுங்க, அந்த சீட்ஸ் அலோகேட் பண்ணுறதுல மாதேஷி பீப்புளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இது வந்து அந்த மக்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இந்தியாவோட ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட்ஸ் கிரியேட் ஆகிடுச்சு மெயினாக. அது ஒன்று. ரெண்டாவது வந்து இந்தியா பிளாக்கேட். நம்ம இங்கேருந்து நேபாளுக்கு ஆயில் அண்ட் சப்ளை நம்ம தான் வந்து 90% மேலே நம்ம தான் கொடுக்குறோம். பிகாஸ் நேபாள் வந்து ஒரு லேண்ட் லாக்டு கண்ட்ரி. ஸோ லேண்ட் லாக்காக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்தியாவை பயங்கரமாக டிபெண்ட் பண்ணியிருக்க வேண்டியது வருது. ஸோ அந்த டைமில் நம்ம வந்து பிளாக்கேட், நம்மக்கிட்டேருந்து போன சரக்கு எல்லாமே வந்து பாதி வழியிலே ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ அது அவங்க என்ன நினச்சாங்க அப்படின்னா, இந்தியா தான் வந்து பிளான் பண்ணி பிளாக் பண்ணிடுச்சு அப்படின்னு நினச்சாங்க. அதனால் அவங்களுக்கு ஃபியூவல் ப்ரைஸஸ் ரொம்ப அதிகமாகி நிறைய பேர் ரொம்ப எஃபெக்ட் ஆனாங்க. பட் இந்தியா வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது வந்து நாங்கள் ரீசன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் இப்போ நம்ம ஜென்ரலாக என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியா மேலே அவங்களுக்கு ஒரு ஆன்டி இந்தியா சென்டிமெண்ட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ அவங்க லேண்ட் லாக்டாக இருக்கிறத ஓவர் கம் பண்ணி அவங்க வந்து சைனா பக்கம் போகணும். அதனால தான் வந்து அவங்க வந்து சைனா கூட வந்து ரயில்வே லைன்ஸ் அண்ட் ரோட் லைன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு அக்ரிமெண்ட்ஸ்லாம் நிறைய சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ரீசன்ஸ். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணணும் இந்தியா அப்படின்னா, மெயினாக வந்து நம்ம லாங் டேர்மாக ஸ்ட்ராட்டஜி போடணும். நேபாள் கூட ரீகாலிப்ரேட் பண்ணுறதுக்கு மெயினாக லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி போடணும். அண்ட் தென் ப்ரோஆக்டிவாக இருக்கணும். ஏன்னா எப்படியும் சைனாவோட அவங்க ரிலேஷன்ஷிப் வச்சுக்க தான் போகிறாங்க எனிவே. ஏன்னா எல்லா நாடுமே வந்து ஒன் நேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கணும்னு அவங்க விருப்பப்பட மாட்டாங்க. ஸோ அவங்க வந்து எனிவே சைனாவோட கண்டிப்பாக வந்து தே வில் ஹாவ் தி பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப். ஸோ இருந்தாலும் இந்தியாவும் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரோஆக்டிவாக இருந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு போகணும். அதில் வந்து குட் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம வந்து EPG எமினன்ட் பர்சன்ஸ் குரூப் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஒரு நல்ல சிக்னல் அவங்களுக்கு கொடுத்தோம். ஸோ இதே மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதான் இந்த ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், ஃபியூவல் கெட்டிங் தி மிக்ஸ் ரைட். இது வந்து என்விரான்மெண்ட் டாபிக், இல்லைனா எனர்ஜி GS3. ஸோ கொஷின் எப்படி கேட்கலாம்னா, வாட் இஸ் தி நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியூவல்ஸ் 2018? What are the limitations in the policy and give suggestions to rectify them? ஸோ நேஷ்னல் பாலிசி ஆன் பயோஃபியூவல்ஸ் 2018 இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த பாலிசி படி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு அதாவது 1G 2Gன்னு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் ஆஃப் ஃபியூவல்ஸ் வந்து வந்துகிட்டே இருக்குது. அதில் செகண்ட் ஜென்ரேஷன் பயோஃபியூவல் எத்தனாலுக்கு நம்ம மூவ் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பயோஃபியூவலுக்கு இவங்க வயபிலிட்டி கேப் ஃபண்டிங் வந்து நிறைய வந்து ஃபண்ட் பண்ண போகிறாங்க. 5,000 crore rupeesக்கு ஃபண்ட் பண்ண போகிறாங்க. இது இல்லாமல் அடிஷ்னல் டேக்ஸ் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அதாவது 1Gலேருந்து 2G ஃபியூவலுக்கு மூவ் ஆகிறதுக்கு அடிஷ்னல் டேக்ஸ் இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ 1G அப்படின்னா என்னென்னா, இந்த பயோஃபியூவல் வந்து ஃப்ரம் தி ஃபுட் கிராப்ஸ்லேருந்து எடுப்பாங்க. 2G அப்படிங்கிறது இதுக்கே ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடிய பயோஃபியூவல் வந்து ஸ்பெசிஃபிக்காக கிடைக்கக்கூடிய பிளான்ஸ்லேருந்து எடுக்கிறதான் 2G. ஸோ இதுதான் வந்து பயோஃபியூவல் பாலிசி. ஸோ இதில் என்ன இப்போ லிமிட்டேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, மெயினாக வந்து நம்ம வந்து கோல் போஸ்ட்டு ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். இதுதான் மெயின். நம்ம வந்து வரிசையாக வந்து நேஷ்னல் பாலிசி பயோஃபியூல் போட்டுகிட்டே இருக்கோம், பட் அதை வந்து நம்ம கடைபிடிக்கிறதே கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா, நேஷ்னல் பாலிசி அண்ட் பயோஃபியூவல் 2003 போட்டிருப்போம். அப்போ வந்து எத்தனால் வந்து 5% பிளெண்ட் பண்ணணும்னு சொல்லி நம்ம டார்கெட் வச்சுருப்போம். ஸோ இந்த எத்தனால் பிளெண்டிங்னா என்னென்னா, நம்ம நார்மலாக க்ரூட் ஆயில் தானே யூஸ் பண்ணுறோம் நம்மளோட ஃபியூவலுக்கு. அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா. ப்ராப்ளம்ஸ் என்ன, பொல்யூஷன். அதனால் பொல்யூஷன் கிடைக்கும். அதனால் நம்ம நிறைய வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அதனால் காஸ்ட் ஆஃப் இம்போர்ட் நமக்கு அதிகம். அண்ட் தென் ஹெல்த் ப்ராப்ளம் வரும் பொல்யூஷன் வந்ததுன்னா. ஸோ இதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம பிளெண்டிங் பண்ணணும். அதாவது எத்தனாலுங்கிறது வந்து இயற்கையாக நமக்கு வந்து கிடைக்கக்கூடியது. மொலாசஸ்லேருந்து எத்தனால் கிடைக்கும். இதை வந்து அந்த
இது நம்மளுடைய க்ரூட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணணும், அதுதான் பிளெண்டிங். இது 5% டார்கெட் வச்சுருப்போம், அதையும் மீட் பண்ணலை. அடுத்து 2008 10% டார்கெட் வச்சுருப்போம், நம்ம அதையும் மீட் பண்ணலை. இப்போ வந்து 2009லையும் 20%ன்னு சொல்லியிருப்போம். நம்ம வந்து இன்னும் வந்து இந்தியாவில் வந்து பார்த்தோன்னா 2 to 4% தான் இருக்கிறதுலே பிளெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். இது ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட் when கம்பேர் டு ஆஸ்திரேலியாலாம் 85% பிளெண்ட் பண்ணுறாங்க. பிரேசில் வந்து 100% வந்து பிளெண்ட் பண்ணி அவங்க வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளுடைய இதில் வந்து நம்மளுடைய என்வாயன்மெண்ட் அஃபெக்ட் ஆகுது இதனால். அடுத்து வந்து நம்மளுடைய எக்கனாமியில் கன்சிஸ்டண்ட்டான இந்த எத்தனால் சப்ளை கிடையாது. ஸோ இது ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால் நம்ம இதை ஷிஃப்ட் பண்ணிகிட்டே இருக்கோம் கோல் போஸ்ட்டை. ஸோ இதுலேயும் நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, பயோஃபியூவல் வந்து எப்படி வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னு பேசவே இல்லை, ஜஸ்ட் வந்து கோல் மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசம். ரெண்டாவது கிரிட்டிசிசம் என்ன அப்படின்னா, ஆக்டேனை பற்றி இவங்க பேசவே இல்லை, பாலிசி ஆன் ஆக்டேனை பற்றி பேசலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம வந்து பெட்ரோலை வந்து அதிகமாக பிளெண்ட் பண்ணும்போது அதில் வந்து கேன்சர் காசிங் சப்ஸ்டன்சஸ் நிறைய இருக்குது. ஸோ இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ண போகிறோன்றதை பற்றி நம்ம பேசலை. தேர்ட் பாயிண்ட், இந்த 2G அப்படிங்கிற இந்த செக்டார், அதாவது அடுத்த லெவல் வந்து இன்னும் நம்ம வந்து ஃபீல்டில் ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம அம்பிஷியஸாக அதை வந்து எடுத்துகிட்டு வரணும் ட்ரை பண்ணுறோம். ஸோ இதுக்கு சொல்யூஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஒன் ஹேண்டில் நம்ம 1G இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். 2Gயை ரிசர்ச்சில் வச்சு அதை நம்ம ஒரு சைடு வந்து we can do the research and ஒன் ஹேண்டில் 1Gயோடைய பாசிட்டிவ்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அதுதான் வந்து சொல்யூஷனாக சொல்கிறாங்க. ஸோ எத்தனால் ஸ்டில் டெவலப்பிங் அண்ட் ப்ரூவிங் இட்ஸ் கமர்ஷியல் வயபிலிட்டி ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் நம்ம 1G வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டாக்ஸஸ் இருக்கு இல்லையா, ஃபியூவல் மேலே போட்டிருக்க டாக்ஸஸை கம்மி பண்ணணும். அதுதான் முக்கியமாக வந்து இவங்க ஒரு சொல்யூஷனாக சொல்கிறாங்க. அண்ட் தென் வந்து எத்தனால் வந்து நம்ம என்ன சொன்னோம், ப்ராப்ளமில் எத்தனால் வந்து கன்சிஸ்டண்ட்டாக அவைலபிளாக இல்லை மார்க்கெட்டில் அப்படின்னு சொன்னோம். ஸோ அதுக்கு என்ன சொல்யூஷனா, கன்சிஸ்டண்ட்டாக மாற்றுறதுக்கு வந்து இம்போர்ட் பண்ணலாம், எத்தனால் இம்போர்ட் பண்ணலாம். ஸோ எப்போல்லாம் வந்து நமக்கு ஃபுல்லாக கன்சிஸ்டண்ட்டாக இல்லையோ அப்போ இதை வச்சு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றாங்க. தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, மேண்டேட் பண்ணணும். கண்டிப்பாக வந்து 10% வந்து எத்தனால் பிளெண்ட் பண்ணணும், மேண்டேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு ஃபிலிப்பீன்ஸ் மாடல் சொல்கிறாங்க. ஸோ இந்த பாயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணிடணும் சொல்யூஷனில். ஸோ எத்தனால் பிளெண்டிங்கை மேண்டேட் பண்ணணும், ஃபியூவல் டாக்ஸஸ் ரெடியூஸ் பண்ணணும், அண்ட் தென் 2Gக்கு போகிறதுக்கு முன்னாடி 1Gயோடைய பாசிட்டிவ்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். அதெல்லாம் வந்து சொல்யூஷன்ஸ் இந்த கொஷினுக்கான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ஓப்பனிங் அப் டு தி வேர்ல்ட், எஜுகேஷன் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இது என்னென்னா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் அது வந்து 2016 இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ என்னென்னா வேரியஸ் இன்ஸ்டியூட்ஸோடைய குவாலிட்டியை பொறுத்து அதை வந்து அசஸ் பண்ணி அதை ரேங்க் பண்ணுவாங்க. ஸோ இது வந்ததுனால என்ன அட்வான்டேஜ்னால், எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நல்லா வந்து செயல்பட்டுருக்காங்க ரிசர்ச்சில் குவாலிட்டியில் அப்படிங்கிறது வெளியில் வர ஆரம்பிச்சிது. ஸோ அவங்களோட டேட்டாவும் அவங்கள வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இந்தியாவுடைய வேறு சில ப்ராஜெக்ட்ஸ் பற்றி இதில் தெரிஞ்சுக்கலாம். நம்ம எஜுகேஷன் டாபிக் வந்தால் அதில் வந்து கோட் பண்ணிடுது. இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் எமினன்ஸ்னு ஒரு ப்ராஜெக்ட், அதே மாதிரி கிரேடர் அட்டானமி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட். இதெல்லாம் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ். ஸோ கிரேடர் அட்டானமி ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் லெவலில் உள்ள ஃபேக்கல்ட்டிஸை வந்து நம்ம வந்து இந்தியாவுக்கு வந்து கூப்பிட்றோம். அதே மாதிரி இந்தியாவில் வந்து ஃபேக்கல்ட்டிஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவல் அனுப்பி 2 மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் வந்து நடக்குது. அதே மாதிரி நியூ ஸ்டடி இன் இந்தியா இனிஷியேட்டிவில் நம்ம வந்து ஃபாரினர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஆஃப்ரிக்கன்ஸ் அண்ட் ஏஷியன்ஸை நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு இன்வைட் பண்ணுறோம். இப்போ 1% தான் வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்காங்க. ஸோ நம்ம இது வந்து எய்ம் வந்து 2% மாத்திரம் தான் எய்ம். ஸோ நம்மளுக்கு இருக்க அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தோன்னா, நமக்கு வந்து இங்கிலீஷ் வந்து நம்ம மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனாக யூஸ் பண்ணுறது நமக்கு ஒரு அட்வான்டேஜ். ஸோ ஃபண்டிங் வந்து பண்ணணும், அதே மாதிரி பியூரோக்ராட்டிக் ஷேக்கிள்ஸ்லேருந்து காப்பாற்றணும். ஸோ இதுதான் வந்து சேலஞ்சஸ். ஓகேவா? ஸோ இந்த இதை மட்டும் பார்த்துக்கோங்க. எதெல்லாம் பாசிட்டிவ்ஸ்னால் NIRF ஒரு பாசிட்டிவ், அண்ட் தென் வந்து 2 ப்ராஜெக்ட், இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எமினன்ஸ், கிரேடர் அட்டானமி ப்ராஜெக்ட், அண்ட் இதுப்பா ஸ்டடி இன் இந்தியா இனிஷியேட்டிவ். இதெல்லாம் வந்து இந்தியாவின் கவர்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்க பாசிட்டிவான ப்ராஜெக்ட்ஸ் இன் எஜுகேஷன். லாஸ்ட் ஆர்டிக்கல் இன்செக்யூரிட்டி இன் சைபர் ஸ்பேஸ். ஸோ கொஷின் வந்து வாட் ஆர் த வேரியஸ் சைபர் த்ரெட்ஸ்ன்னு கேட்கலாம். ஸோ GS3ல் அது வந்து கேட்கலாம். ஸோ மெயினாக வந்து பார்த்தோன்னா என்னென்ன செக்யூரிட்டி த்ரெட், இப்போ ரீசெண்டாக வந்து அதிக அளவில் வந்து சைபர் த்ரெட்ஸ் நிறைய இருக்குது. ஓகேவா? தெஃப்ட் நிறைய நடக்குது. ஸோ என்னெல்லான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், டேட்டா தெஃப்ட் நடக்குது நிறையா. 2017 நம்ம வந்து பார்த்தோன்னா எத்தனை மடங்கு வந்து டேட்டா தெஃப்ட் அதிகமாக இருக்குன்னு ஒரு இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, ப்ரீச் லெவல் இண்டெக்ஸ்ன்னு சொல்லி. 783% வந்து டேட்டா தெஃப்ட் அதிகமாக இருக்கும்.
ஸோ ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதில் மெயினாக முக்கியமானது கவர்மெண்ட்டோட டேட்டாவை தான் நிறைய வந்து திருடு போயிருக்கு. ஸோ அதுவும் வந்து முக்கியமாக பார்க்க வேண்டியது. அது இல்லாமல் ஹெல்த் கேர் டேட்டா, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் டேட்டா, எஜுகேஷன் டேட்டாலாம் வந்து காணா போயிருக்கு. செகண்ட் ஒன் சோஷியல் மீடியா. ஸோ சோஷியல் மீடியாவிலேருந்து பர்சனல் டேட்டா வந்து எடுத்து அதை வந்து இல்லீகலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட அனுமதி இல்லாமல் அதை வந்து மானிட்டைஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் தான், பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபேஸ்புக்லேருந்து இந்த கேம்பிரிட்ஜ் அனலிட்டிக்கான்னு இப்போ நடந்த ப்ராப்ளம். ஸோ அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 241 மில்லியன் ஃபேஸ்புக் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ இந்தியா ரொம்ப வல்னரபிளாக இருக்கும் ஒன்று. தேர்டு வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய ஃபினான்ஷியல் டேட்டா, அதாவது ஏடிஎம் கார்டு, கிரெடிட் டெபிட் கார்டு, நெட் பேங்கிங்கில் யூஸ் பண்ணும்போது 35% வந்து நம்மளுடைய டேட்டா வந்து அதிக அளவில் திருடு போயிருக்குன்னு சொல்லி ஆர்பிஐ வந்து டேட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து சைபர் செக்யூரிட்டி, சைபர் ஸ்பேஸ் வந்து இன்செக்யூர்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கான டேட்டா பாயிண்ட்ஸாக நமக்கு கிடைக்குது. முக்கியமாக இது வந்து இந்த ஆங்கிள் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ரைட் டு ப்ரைவசி வந்து ஃபண்டமெண்டல் ரைட்டுன்னு சொல்லி 2017 சொல்லிட்டாங்க. இந்த ஆங்கிளில் ஸோ இந்த ஃபண்டமெண்டல் ரைட் டு ப்ரைவசியை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா சைபர் ஸ்பேஸை நம்ம வந்து என்ன மாற்றணும் அப்படின்னா பாசிட்டிவாக அதை வந்து செக்யூர்டாக மாற்றணும். இதுக்கு வந்து நம்ம நிறைய ஸ்டெப்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். ஓகேவா? ஸோ ஸ்டெப்ஸ்னால் அதுக்கு வந்து ஜென்ரல் பாயிண்ட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா புத்தாபெஸ்ட் கன்வென்ஷன் ஆன் சைபர் செக்யூரிட்டி. அதே மாதிரி சைபர் செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரிசர்ச் நிறைய பண்ணணும், நிறைய வந்து சைபர் எக்ஸ்பர்ட்ஸ் கொண்டு வரணும், இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா பண்ணணும். சைனாலாம் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சைபர் பாலிசி, சைபர் செக்யூரிட்டி பாலிசி நம்மக்கிட்ட வந்து ப்ராப்பராக இல்லை, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் அதுக்கான சொல்யூஷன்ஸ். ஓகேவா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.